இந்தியாவில் பார்த்தோமா ராமபிரானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான கோவில்கள் இருந்தால் கூட இந்த அற்புதம் நிறைந்த ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மீசல் கல்யாண ராமர் கோவிலில் இருக்கக்கூடிய ரொம்பவும் ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்களா, கர்ப்ப கிரகத்தில் ராமர், சீதை, லட்சுமணர் ஆகிய மூவருமே நின்ற கோலத்தில் அழகாக காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக விரிவாக பார்க்க போகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் மீசல் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த கல்யாண ராமசுவாமி கோவிலானது அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு இவங்க முகுந்த மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லியபடியே ஒரு 90 நாட்களுக்கு வழிபாடு, அதாவது கருப்பு உளுந்து பிரசாதமாக வழங்கப்படுறாங்க. இதனை நம்ம சாப்பிடுவதன் மூலம் எப்படி நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் இருக்கக்கூடிய உண்மையான ரகசியங்களையும் இந்த ஆலயத்தோட வரலாறு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலோட தல வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. ராமாயணத்தில் ராமன், சீதை, லட்சுமணன் ஆகியோர் வனவாசம் சென்றபோது இலங்கை மன்னன் ராவணன் சீதையை கடத்தி சென்றான். இதையடுத்து சீதையை மீட்க வானரக படையோட ராமரும் லட்சுமணனும் இலங்கை நோக்கி புறப்பட்டாங்க. அப்போதுதான் இந்த தலம் வந்த ராமருக்கு இந்த பகுதியில் மக்களானவங்க உதவி செஞ்சிருக்காங்க. அதற்காக கைமாறா இலங்கையிலிருந்து சீதையை மீட்டு வரும்போது இங்கு ஒரு திருமண கோலத்தில் ராமரும் சீதையும் லட்சுமணனுடன் எழுந்தருளி அருள் பாலித்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல சரபோஜி மன்னன் இந்த கோவிலை கட்டியதா சொல்லப்படுது. மேலுமே இந்த கோவிலோட அமைப்பானது ரொம்ப டிஃப்ரெண்ட்னே சொல்லலாம். இந்த ஆலயம் இலங்கை இருக்கக்கூடிய திசையை நோக்கியபடி அழகாக காட்சி கொடுக்கும் வகையில் இருக்கு. கருவறையில் ராமர், சீதை, லட்சுமணன் ஆகிய 3 பேருமே நின்ற கோலத்தில் அழகாக அருள் கொடுக்குறாங்க. அருகில் ஆஞ்சநேயரும் விட்டிருக்கிறாருங்க. உற்சவ மூர்த்திகளும் இதே வடிவில் தான் காணப்படுவாங்க. சிவபெருமான் அர்ஜுனேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு அருள் பாணிக்கிறாரு. பிருவத் குலஜாம்பிகை தேவிக்கும் தனி சன்னதியானது இங்கு அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலானது ஒரு கட்டிடக்கலை பாணியில் அமைஞ்சிருக்கு. கோவிலோட தூண்களில் அழகான சிற்பங்கள் ரொம்ப வித்தியாசமாக செதுக்கப்பட்டிருப்பாங்க. இங்கு ஆழ்வார்கள், விநாயகர், கருடன் ஆகியோரும் அழகாக காட்சி கொடுப்பாங்க. இந்த கோவிலில் கல்யாண புஷ்பகரணி அப்படிங்கிற அழகிய குளம் ஒன்றுமே இருக்குது. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக குழந்தை பாக்கியம் வேண்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு முகுந்த மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லியபடியே ஒரு 90 நாட்களுக்கு கருப்பு உளுந்து பிரசாதமாக வழங்கப்படுவாங்க. இதனை 90 நாட்கள் அவங்க சாப்பிடுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக பக்தர்களோட ஒரு முழு நம்பிக்கையாகவும் தெரிவிக்கிறாங்க. மேலுமே குழந்தை பாக்கியம் வேண்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு ராமர் சன்னதியில் தவிழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஐம்பொன்னாலான சந்தான கிருஷ்ணனை விக்கிரகத்தை வழங்குவாங்க. அவங்க அந்த விக்கிரகத்தை மடியில் வைத்துக்கொண்டு பூஜைகள் முடிந்த வீடு திரும்பும்போது மீண்டும் கோவிலில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சத்தான கிருஷ்ணனை மடியில் சுமப்பவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. இந்த பகுதியில் முக்கியமாக மீன் தொழில் செய்யக்கூடிய பக்தர்கள் தங்களுக்கும் தங்களோட தொழிலுக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய கல்யாண ராமரை வழிபட்டு போவாங்க. இந்த திருக்கோவிலில் நாகதோஷம், செவ்வாய் தோஷம், கோடக தோஷம், மாங்கல்ய தோஷம், பித்ருக்கள் தோஷம் நீங்கவும் பரிகார பூஜைகள் நடைபெறுங்க. இங்கு அருள்பாணிக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தாலே சனி பகவானின் பார்வையால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராமருக்கும் சீதைக்கும் திருமஞ்சனம் செய்தும் வஸ்திரம் சாற்றியும் பக்தர்கள் பார்த்திங்களா நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. இந்த ஆலயத்தில் ராம நவமி, வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விழாக்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த கோவில் திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்குமே பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி வழியாக சுமார் 70 கிலோமீட்டர் பயணத்தில் தான் இந்த திருக்கோவிலானது இருக்குது.
புதுக்கோட்டை, அறந்தாங்கி ஆகிய இடங்கள்ல இருந்து கோவிலுக்கு பேருந்து வசதிகளுமே சிறப்பாக ஏற்பாடுமே செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆலயம் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, வழிபாட்டு முறைகளும் கல்யாண ராமர் கோவில் பார்த்திங்களா திருமண கோலம் தாங்க. ராமர், சீதை, லட்சுமணன் மற்றும் ஆஞ்சநேயரோட திருமண கோலத்தில் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலமாக இந்த தலமானது இருக்குது. அரிதான காட்சி அப்படின்னு பார்த்தோமா, சீதா தேவி, லட்சுமணன், ஆஞ்சநேயரோட ராமர் கருவறையில் காட்சி தரக்கூடிய தலங்கள் தமிழகத்தில் அரிதாகவே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலம் தான் இந்த தலம். மேலுமே தோஷம் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு தலமாக இருக்குது. திருமண தடைகள் நீங்கவும், மேலுமே தம்பதியிடையே ஒற்றுமை வளரவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் மக்கள் நிறைய பேர் இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்குது. அதே மாதிரி மீனவ சமுதாயத்தினர் தங்களோட தொழிலுக்கும் குடும்பத்திற்கும் பங்கம் ஏற்படாமல் இருக்க இவரை வழிபாடு தொடர்ந்து செய்வாங்க. இந்த ஆலயத்தில் நிவாரணம் அப்படின்னு பார்த்தோமா, ராவணனை வென்று திரும்பிய ராமர் சீதையோட காட்சி தருவார். இவரை வணங்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். மேலுமே கல்யாண ராமருக்கு சிறப்பான பூஜை அர்ச்சனை செஞ்சு சீதா கல்யாண வைபவமானது இந்த ஆலயத்தில் நடத்தலாம். தொடர் வழிபாடு, அதாவது சீதா ராமருக்கு மஞ்சள் ஆடை சாற்றி புஷ்பாஞ்சலி செய்து வழிபாடு செய்யலாம். இங்கு சிறப்பான நாட்கள் அப்படின்னு பார்த்தோமா, சிவராத்திரி, ராம நவமி போன்ற பண்டிகை, சிறப்பு அபிஷேகம், சிறப்பு ஆராதனை இது எல்லாமே நடக்கும். பொது வழிபாடு அப்படின்னு பார்த்தோமா, சனிக்கிழமை, ஏகாதசி போன்ற தினங்களில் கல்யாண ராமரை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்றாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமண தடை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீண்ட நாளாகவே வரன் அமையாதவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இங்கு வந்து ராமருக்கு சிறப்பு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா விரைவில் திருமண யோகம் கூடி வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலுமே இந்த ஆலயம் பார்த்திங்களா, திருக்கோவிலில் ராமர், சீதை, லட்சுமணன், ஆஞ்சநேயரோட நின்ற கோலத்தில் திருமண கோலத்தில் காட்சி தருவது ஒரு அழகுன்னே சொல்லலாம். மேலுமே இங்கு பார்த்திங்களா பரிகார பூஜையாக ராவணனை வென்று சீதையை மீட்டு வரக்கூடிய வழியில் முனிவர்களோட வேண்டுதலுக்கு இணங்க ராமர் கல்யாண கோலத்தில் காட்சி தந்ததுனால இவரை வழிபட குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். சண்டை சச்சரவுகள், பிரிவு அப்படிங்கிற நிலைமைகள்லாம் மாறி இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா ஒரு ஒற்றுமையான நிலையானது இருக்கும். தினசரி வழிபாடுமே இங்கே மீனவ சமுதாய மக்கள் பார்த்திங்களா தங்களோட தொழில் சிறக்கவும் ராமருக்கு தினசரியுமே திருமஞ்சனம் மற்றும் புது வஸ்திரம் சாற்றி வழிபடுவாங்க. இந்த கோவிலில் ராம நவமி விழா ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படுவாங்க. திருக்கல்யாணம், சீதா ராமர் திருக்கல்யாண வைபவத்தின் போது சிறப்பு ஹோமங்கள் மற்றும் வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக நடக்குவாங்க. மேலுமே இந்த கோவிலோட அமைப்பு பார்த்திங்களா, மூலவர் கல்யாண ராமசாமி, தல விருட்சம் மற்றும் தீர்த்தனா கல்யாண புஷ்பகரணி. இந்த கோவில் இலங்கையை நோக்கி ராமர் அருள்பாணிக்கும் வகையில் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்றாலே நம்மளுடைய நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். பல நாள் பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இங்கு பிரார்த்தனையாக மீனவ சமுதாயத்தினர் தங்களுக்கும் தொழிலுக்கும் பங்கம் ஏற்படாமல் இருக்க கல்யாண ராமரை வழிபாடு செய்வாங்க. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்றோம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் தீருனா, நாகதோஷம், செவ்வாய் தோஷம், காரதோஷம், சர்பதோஷம், மாங்கல்ய தோஷம், பித்ருக்கள் தோஷம் நீங்க பரிகார பூஜைகளானது நடத்துவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டாலே சனி பகவானோட பார்வை குறையும். மேலுமே இந்த ஆலயம் பார்த்திங்களா நாகதோஷம், செவ்வாய் தோஷம், கார்கோடக தோஷம், மாங்கல்ய தோஷம், பித்ருக்கள் தோஷம் நீங்கள் பரிகார பூஜைகளுமே நடப்பாங்க. இதற்காக பக்தர்கள் அருகில் இருக்கக்கூடிய மீசல் கடலில் குளித்துவிட்டு கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய கல்யாண புஷ்பகரணியிலும் குளித்து ஈரத்தோட கல்யாண ராமர் சுவாமியை அர்ச்சனை செஞ்சு வழிபட்டாலே தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும். மேலுமே இங்கு பார்த்திங்களா நேர்த்தி கடனா ராமருக்கும் சீதைக்கும் திருமஞ்சனம் செஞ்சு புது வஸ்திரம் சாற்றி சிறப்பு அர்ச்சனையுமே செய்யப்படுவாங்க. இந்த ஆலயத்தோட தல பெருமைன்னு பார்த்தோமா, ராவனிடம் போரிட்டு வெற்றி பெற்ற கல்யாணர் ராமர் பார்த்திங்களா எழுந்தெழுப்பதால் தினமுமே கடலுடன் போராடி தங்களோட வாழ்க்கையை ஓட்டும் மீனவ சமுதாயத்தினர் தங்களுக்கும் தொழிலுக்கும் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருக்க இவரை தினமுமே வழிபாடு செய்வாங்க. இந்த ஆலயம் பார்த்திங்களா இலங்கை இருக்கக்கூடிய திசையை நோக்கி காட்சியளிக்கும். ராமர் திருக்கோவில் கற்ப கிரகத்தினால் ராமர், சீதை, லட்சுமணன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலமாக இருக்குது. இதில் அருகில் ஆஞ்சநேயரும் எழுந்தருள்பார். இதே வடிவில் உற்சவ மூர்த்திகளுமே காணப்படும்.
மேலுமே இந்த ஆலயத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம்னா நிறைய பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த பதிவில் யாராவது திருமணம் ஆகாத இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்திங்களா குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே கொண்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த பதிவு ஷேர் பண்ணிங்களா அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுமே நம்மள மாதிரி மகிழ்ச்சியாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. மேலுமே நீங்கள் பார்த்திங்களா நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, நீங்கள் இந்த ஆலயம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஃபோன் மூலிமா கூட பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடரோட நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். இந்த ஆலயம் பார்த்திங்களா மூலவர் கல்யாண ராமர், தீர்த்தம் கல்யாண புஷ்பகரணி, ஊர் மிசல், மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு, மாநிலம் தமிழ்நாடு. மேலுமே இங்கே திருவிழா அப்படின்னு பார்த்தோமா ராம நவமி, வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அதே மாதிரி திருவிழான்னு பார்த்தோமா இங்கே இந்த கோவிலோட தல சிறப்பு கர்ப்ப கிரகத்தில் ராமர், சீதை, லட்சுமணன் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அருகில் ஆஞ்சநேயரும் எழுந்திருப்பது இந்த ஆலயத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. இந்த ஆலயம் திறக்கக்கூடிய நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்குமே இந்த ஆலயமானது திறந்திருக்கும். நீங்கள் தாராளமாக போயிட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு நம்ம சாமியை பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு வரலாம். கல்யாண ராமர் திருக்கோவில், மீசல், புதுக்கோட்டை. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்றாலே நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். தேங்க்யூ.